மக்களே, பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்களா, 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்களா அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள் உங்களுக்கு கேள்வி ஆயிருக்கும். நமக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னவா இருக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் டிஸ்கஷன் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணினா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் இல்லைன்னா டபுள் எலிமினேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல்கள் வருகிறது. இன்னது போன வாரம் தான் டபுள் எவிக்ஷன், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வைக்கிறாங்களே, இது வரைக்கும் நடந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. பட் வீட்டுக்குள்ள ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, 17 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால டபுள் எவிக்ஷன் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன வேணாலும் இப்போ சொல்லியிருக்காங்க, கடைசி நிமிஷத்துல என்ன வேணாலும் மாறலாம். போன வாரம் நீங்க அப்படிதானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு பக்கம் ரம்யா ஜோ மற்றும் துஷார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட் மினிட்ல ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்து பிரவீன் ராஜ் எவிக்டட் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு நமக்கு. அந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல டிஸ்கஷன் போக போது விஜிஎஸ் ஷூட்டுக்கு இப்பதான் வந்தாரு அப்படின்ற தகவலுமே வருது. இதுல என்ன பிரச்சனைனா 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஓகே, 2 எலிமினேஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க டீமு. அதுல ஒரு எலிமினேஷன் பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் அப்படின்றதான் தகவல்கள் வருகிறது. திவாகரை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப திவாகருக்கு ஓட்டு இருக்குமே, சப்போர்ட் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. திவாகருக்கு சப்போர்ட் இருக்குதான், இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. அவர் பாட்டம்ல இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா என்னால நம்ப வர மாதிரி எனக்கு இல்லை. பட் அவர் எடுத்தா எந்த ரீதியில எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ அது ஒரு கேமோட டைமென்ஷனை பாதிக்குது, கேமோட சில விஷயங்கள் உடைக்குது, வெளியே அதோட இம்பாக்ட் வேற மாதிரி போகுது. அவர் பண்ற காரியங்களால் வெளியே ஒரு பெரிய அதிர்வலை கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரை எவிக் பண்ணா ஓட் பேசிஸ்ல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆனா அவரு நம்ம அன்அஃபிஷியல்ல பார்க்கும்போது திவாகர்ல இருந்து ரம்யா, திவாகர், அரோரா, கனி, வியானா, சுபிக்ஷா அண்ட் ரம்யா எல்லாருமே டிஃபரன்ஸ் எவ்வளோ 3000 டிஃபரன்ஸ்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. அபிஷியல்ல அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு பாட்டம்ல லாஸ்ட் பொசிஷன்ல திவாகர் இருப்பாரா அப்படின்றதே எனக்கு கேள்விக்குறி. அது டவுட் தான். அவருக்கு ஓட்டு இருக்கும், ஆனா அவர் எவிக் பண்ணா இந்த பல காரணங்களுக்காக, எப்படி இந்த வெளியே நடக்கிற இஷ்யூஸால இவர் பேசுற, நேத்து கூட ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ஒரு பக்கம் அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாச்சு, இந்த தமிழ் திரையுலகத்தையே காப்பாதவன் இந்த நடி பறக்கன் தான் அப்படின்ற மாதிரி சினிமா துறையை பேஸ் பண்ணிலாம் கூட பாட்டு பாடி அதை டைலாக்லாம் பேசிட்டு இருந்தார் நேத்து. அதை தான் உங்களுக்கு நேற்று எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. நான் ஒரு பாப்புலரான டைலாக் பேச போறேன்னால இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணால் அது விஜய் டிவிக்கும் ப்ரெஷரு. ஏன்னா திரைத்துறை சார்ந்து இவர் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ப்ரெஷர் வரும். ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு ஷோக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தபோது அந்த திரை சார்ந்து தானே வராங்க. அதில் சம் இஷ்யூஸ் ஆகலாம். மேபி இந்த கிரைட்டீரியா, இந்த பேசிஸில் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்ட விதங்களை பேஸ் பண்ணி திவாகரை தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. நமக்கு இப்போதைய தகவல் வரையும் திவாகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போதைக்கு வந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அடுத்து 2வது எவிக்ஷன் அப்படின்றது பார்க்கும்போது டேஞ்சர் லிஸ்ட்ல நமக்கு அந்த பாட்டம் 3ல 3 பேரோட பேர் சொன்னாங்க. நீங்க எதிர்பார்க்குற அரோராவும் கிடையாது, ரம்யாவும் கிடையாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட சொன்னவங்க. அதை தாண்டி மிச்சம் 3 பேர் யாருன்னா வியானா, சுபிக்ஷா மற்றும் கனி. இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வியானா, சுபிக்ஷா, கனியில பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கனி தான். இவங்க 2 பேரோட பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தரமான சண்டைகள்ல இருந்து பாயிண்ட் பேஸ்ல இருந்து வெளுத்து வாங்கினாங்க கனி. ஆனா கனி போனா கேமோட டைமென்ஷன் மாறுமா அப்படின்றத ஒரு ஆங்கிள் யோசிக்கிறோமே. திவாகர் போனா கேமோட டைமென்ஷனோடையும் வேற ரீதியில டிராவல் ஆகும். இதே கனி போனா கேமோட டைமென்ஷன் மாறுமானா உடையும். கனி அந்த குரூப்பிசம், கனி கேங், அன்பு கேங்குன்றதே இல்லாம போய் தரமட்டம் ஆயிரும். ஆல்ரெடி இப்ப அந்த கேங் தரமட்டம் ஆயிடுச்சு. நைட்டு ஒண்ணு கூடுற மாதிரி இருந்திருக்கு. இப்ப கனி போனா அந்த வீட்டோட டைமென்ஷன் உடஞ்சு வேற ரீதியில டிராவல் ஆகும். திவாகர் போனாலும் டிராவல் ஆகும், கனி போனாலும் டிராவல் ஆகும். இல்ல இதே சுபிக்ஷா ஆர் வியானால இருந்து போனா அந்த டைமென்ஷன் டிராவல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. வியானாவை எடுத்து போட்டாலுமே அது என்ன, வினோத் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு, அவ்வளவுதான். பெருசா டைமென்ஷன் வேற ரீதியில டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பாயிண்ட் பேசுற வியானா, கேமராவை பார்த்து பேசுற வியானா மட்டும் தான் மிஸ் ஆவாங்க. வேற எதையும் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அடுத்ததாக சுபிக்ஷாவும் 2 வாரமா பெருசா தெரியல. நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சுபிக்ஷா 2 வாரமா பெருசா தெரியல. இந்த வாரம் அவங்க கேப்டன்சி டாஸ்க்குமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதுல அவங்க பண்ணாங்கன்ற ஒரு வேற, இவன் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டுதான் இவங்க டிஸ்டர்பிங்னு ஓட்டு போடல, அவன் வரக்கூடாது இவன் போடலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டு தான் சுபிக்ஷா வர வச்சாங்க. அந்த ரீதியில தான் இருக்கு. ஸோ இந்த 3 பேர்ல இருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இது ஃபைனல் கால் விஜிஎஸ் கிட்ட இருக்கு.
டீம் ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க மக்களே. டீம் எடுத்ததுன்னா திவாகரை எடுத்துட்டு ஆகணும், எலிமினேட் பண்ணி ஆகணும், டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஷோவோட கிரெடிபிலிட்டி, ஷோவோட நேம்லாம் ரொம்ப கெட்டு போகுதுன்ற பேர்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பேர்ல இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஓட்டுகள் மூலயமாகவும் எடுத்துட்டு இன்னொருத்தர் இந்த ரீதியில அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வெளியே வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷோவோட நேம் வந்து கேவலத்தின் உச்சகட்டம் கேவலமா போயிட்டு இருக்கு. பிக் பாஸாடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுற நிலைமையில தான் இருப்பதால் என்ன வேணாலும் நடக்கலாம். கடைசியில என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்னென்ன தகவல் வருதுன்றத அடுத்தடுத்த வீடியோல உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இதுல குறிப்பா வந்து நீங்க பொய் சொல்றீங்க, எனக்கு வர இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல முடியும். பொய் சொல்லணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது மக்களே. பாய் கைஸ்.